வணக்கம். அமெரிக்காவில் இருந்தபடியே முக்கிய வேலையில் களமிறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். இணையத்தில் வைரலாகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடு இருப்பதற்காக அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிகாகோ நகருக்கு சென்றுள்ளார். முன்னதாக சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பில் நோக்கியா உள்ளிட்ட 8 நிறுவனங்களுடன் 4600 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ரூபாய் 1300 கோடி மதிப்பிலான முதலீட்டுக்கு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் கூகுள், ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் போன்ற பல்வேறு நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதல்களை மேற்கொள்ள அழைப்பு விடுத்ததோடு கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து சிகாகோ நகருக்கு சென்றார். சிகாகோவிலும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து முதல்களை எடுத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக தினமும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்தித்து தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். இதற்கிடையே அமெரிக்காவில் ஓய்வில்லாமல் முதலீடுகளை ஈர்த்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும் விஷயங்களையும் உடனுக்குடன் அறிந்து ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். சென்னையில் அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அதிகாரிகளுடன் பேசி உடனடி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். இந்த நிலையில் 17 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு முதலமைச்சராக யாரையும் நியமிக்கவில்லை. தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் அனைத்து பணிகளையும் கவனித்துக் கொண்டாலும் முதலமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டியது அவசியம். மேலும் அமெரிக்கா சென்றாலும் கட்சியையும் ஆட்சியையும் கவனித்துக் கொண்டேதான் இருப்பேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் அரசு கோப்புகள் முதலமைச்சரின் ஒப்புதலுக்காக தேங்கிவிடாமல் அமெரிக்காவில் இருந்தபடியே பணிகளை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது ஆபீஸ் முறையில் ஒப்புதல்களை அளித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலர் உமாநாத் IAS தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அரசு கோப்புகளை டேப் வழியாக காட்ட அவர் அவற்றை ஆய்வு செய்து ஒப்புதலிக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன என்றும் அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிவிடாமல் ஆபீஸ் வழியாக பணிகள் தொடர்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தொடர்ந்து ஓய்வில்லாமல் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகளையும் CEOக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்த்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பணிகளிலும் தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவில் இருந்தபடியே பல்வேறு கோப்புகளுக்கு ஆபீஸ் முறையில் ஒப்புதல்களை அளித்து அசராமல் வேலைப்படுத்தி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.